பாண்டிய குலத்திலர் மாமன்னன் நெடுஞ்செழிய வைரா வைரா வைரா. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் மட்டுமா வந்தார்? பாண்டிய மன்னனோடு யாருமா வந்தா? கோப்பெருந்தேவி விட்டுடாத, வளர்மதி மேம் வந்துருவாங்க. அப்புறம் மேலே ஏறி என் மகளை விட்டுட்டு எங்க போனாரு அரசன்? காவலரே காவலரே, காவியும் உயிரும் கையில் தனிச்சிலவோடு ஆவி பிடிப்போன வடிவில் ஒருத்தி வந்திருக்கின்றாள் என்று உங்கள் மன்னனிடம் போய் சொல்லுங்கள், உடனடியாக போய் சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? அப்படி என்றால் விலகுங்கள். யார் அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? உடன் தந்த புகழ்பெற்ற மன்னனின் வரலாற்றையும் தேர்காலில் மாநாட்டு நாய் பார்த்த மன்னரை சோழனது பெருமையையும் நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கைகால சொன்னது கூடுதானே எனது ஊர். பெருமணிகள் மாசாத்துவரின் மருமகள். என் பேர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற மூன்று நலசுவதற்கும் தென்னகத்தில் மூவாசு கொட்டி முச்சங்கம் வளர்க்கும் முக்கொடி மேலே முத்தமிழ் காப்பாற்றும் மூவேந்தர்களின் பரம்பரையின் பெருமதனை மூலியாக்க முடிவு செய்த மன்னவனே, என் முறையீடு என்ன என்று கேட்பதற்கு முன் நான் யார் என முழுவதும் அறிந்து கொள்ளுக. நீ யார்? கண்ணகி. கையில் தனிச்சிலமோடு வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழங்குவான் நெடுஞ்செழிய பாண்டனே எடுத்து துணிந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரி குலமண்டலத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்தின் பேரவையிலே ரோமாபுரிகள் தூதுவர்களாகவும் வீரர்களாகவும் விரிந்திருக்கின்றனர். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகிறார். அந்த கொடிக்கம்பம் முறிந்துவிட அயல் நாட்டு ஐகந்துரைகள் உன் கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி குறைந்த கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பது அறிந்திருக்க அரசே, அறிந்திருக்க. ஓஹோ, கோவலன் மனைவியா? மனைவியா? சிலம்பு தேடிய கல்வனின் மனைவியா? போதும் மன்னா போதும். ஆராய்ந்து அறிந்து தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆராயாமல் தீர்ப்பு வழங்கினால் அது கொடுங்கோல் மன்னவா? கல்வனை கொலை செய்வதற்கு கொடுங்கோல் அல்ல, அதுவே அரச நீதி. உன் கணவன் கையில் இருந்தது கோப்பிரந்தேவியின் சிலம்பு. அது கோப்பிரந்தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியான இந்த கண்ணகியின் சிலம்பு. நம்ப முடியாது என்ன? நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொன்னாய்? உன் மீது வழக்கு கொடுக்க வந்தவன் நான், குற்றவாளி நீ. ஆத்திரத்தினுடைய அழிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. நான் குற்றவாளியா? நீ குற்றவாளி. அதனால் வழக்கு கொடுக்கும் உரிமை உனக்கு இல்லை. இதோ இருக்கிறார்களே மேன்மிக்க மனிதர்கள், இவர்கள் சொல்லட்டும் நல்ல தீர்ப்பை. அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடைய. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவன் ஆக்கி கொள்ள துடிக்கின்றாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வழங்குவான் நெடுஞ்செழியன் என்கிற பேர் உன்னை நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருக்கும் சிலம்பு உன்னுடையது என்று நிரூபித்து காட்ட முடியுமா? நிரூபித்து என்ன பயன்? உயிரிழந்த பிணத்தை ஓய்வு கொடுத்து தருவீர்களா? பெற்றுள்ள தலைகளை ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்களால், முடியாது உங்களால். ஆனால் என் அத்தானின் தலை தொங்கியது போல் உங்கள் ஒவ்வொருத்தர் தலையும் தொங்க வைப்பேன். பாண்டிய மன்னா, உன்னுடைய மனைவியின் பழைய சிலம்பில்லவே முத்துக்களா மாணிக்க பலர்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில்லவே மாணிக்க பலர்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி உங்கள் சிலம்பை திரும்பி பார்த்து பேசுமா? பார்த்தாயா முத்துக்கள்? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்களா? மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்ணீர் வழியும் ரத்த துளிகள் மன்னா, ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்களா? அமைச்சர்களே, அறம் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி
கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல, ஆராயாமல் கொன்றுவாய் என்று சொன்ன நானே கல்வன். தாயே, தாயகமே, தாயே, என்னை மன்னித்து விடமா, மன்னித்து விட. அரசே, அரசே, சாய்ந்த என் கோற்றுக்குடியை நிமிர்த்தி விட்டீர்கள். இனி என் உயிர் தாங்காது, தாங்காது. மதுரை ஒழியட்டும், தீ பரவட்டும். Thank you very much. சிலப்பதிகாரத்தை தங்கள் கண்முன் நிறுத்திய கோகுலப்பிரியா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் திரு